Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. அதாவது இன்றைக்கி ஓப்பன் டு க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.97 ஹை டு லோ வந்து பார்த்திங்கன்னா 2.06 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டவுனில் போயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் ஃபால் வந்து எதனால் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் பேங்க்ஸ் எல்லாம் ஆல்ரெடி லிக்விடிட்டி இஷ்யூவால் ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெச்எம்பிவி ஏதோ புது வைரஸ் சைனாக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அந்த வைரஸ் காரணமாகவும் ஒரு இது இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி நல்ல கரெக்ஷன், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு டவுன் போயிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி வந்து மிகப்பெரிய வெயிட்டேஜ் வச்சுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற பெரிய வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி தான், ஓகேங்களா. ஸோ அதனால் நெஃப்டி வந்து நல்லாவே கரெக்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட் எடுத்து அது நம்ம பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஐசிடிக்கு, அதாவது நம்மளோட சிஆர்டி கான்செப்டை யூஸ் பண்ணி, ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி டார்கெட் ஆகிருக்கும், ஓகேங்களா. அந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா, ஏன்னா பிரேக் பண்ண கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக பெருசு, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துன்னா இது 15 மினிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடுவில் வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 50% வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, ஐ மீன் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட், அது ஃப்ளூக்கில் எடுத்திருந்தால் கூட நீங்கள் நல்ல ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 to 900% எல்லாம் போயிட்டு இருந்து, அது இன்னும் இந்த கரண்ட்டாக கடைசியாக ட்ரேடான ப்ரைஸிலிருந்து இன்னொரு 600 பாயிண்ட்ஸ் கீழே தள்ளி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைக்கிலேருந்து ஒரு 4 இருந்து மட்டும் 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ 1000% வரைக்கும். ஸோ இட்ஸ் ஹியூஜ், ஒரே நாளில் 10 டைம்ஸ், ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எக்ஸ்பைரிக்கு டைம் இருக்கும்போது இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வெறித்தனமாக இருந்தது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேட்ருக்கு வந்துடும். நம்ம வந்து கொடுத்துருந்தோம் லைன்ஸு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாகலாம் ஃபால் ஆகும் மாதிரி எதிர்பார்த்து கொடுக்கலாம். நம்ம ஒரு 1% கரெக்ஷன் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன் போனால் இது வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அது வந்து அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் வரைஞ்ச லைன்ஸ் தான் இதெல்லாம், ஓகேங்களா. நீங்கள் பார்க்கலன்னா வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நான் வந்து இந்த ஸ்விங்குக்கு வந்து நம்ம ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோட்டர் லெவலில் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு, இந்த ஒரு ஸ்விங்குக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் என்ட்ரி கொடுக்குறேன். இந்த ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலோட ஸ்டார்ட்டில் வந்து நான் என்ட்ரி கொடுக்குறேன்னா வந்து எனக்கு கன்ஃபார்ம் 100% டார்கெட் ஆகிருக்கும், ஓகேங்களா. அப்படி இல்லை நான் 1 hour கேண்டில் பிரேக் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்குறேன், இந்த கேண்டிலுக்கு மேலே நான் ஸ்டாப் லாஸ் சேர்க்குறேன்னா வந்து எனக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும், ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி டார்கெட் ஹிட், இது ஃப்ளூக்கில் போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி போட்டிருந்தாலும் இன்றைக்கி டார்கெட் ஹிட்டு தான் ஆகிருக்கும், ஓகேங்களா. நீங்கள் கால் பை பண்ணி மேலே போகணும்னு தப்பான ஒரு சஜஷன் எடுத்திருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி மார்க்கெட் உங்களுக்கு நல்லா அடின்னு அடித்து துவச்சி எடுத்துருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்தளவு நீங்கள் மொரட்டு லாஸ் இருந்தவங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தவனுக்கு 20 பாயிண்டோட போச்சு. ஸ்டாப் லாஸ் போடாமல் வச்சுருந்தவனுக்கு இன்றைக்கி எல்லாம் கவுந்து போச்சு, ஓகேங்களா. குடிமொழிகி போச்சு குமாருங்கிற மாதிரி தான் ஆயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன அதிர்ஷ்டமோ தெரியல, இந்த மாதிரி நல்ல நாள்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க்கு கொடுத்துட்றாங்க வீட்டில், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஒரு ஸ்விங்லேயும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 0.28 அந்த 23 அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுத்துட்டு போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரேர் கேஸில் தான் இந்த மாதிரி நடக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த ஒரு ஸ்விங்கு பார்த்திங்கன்னா 0.78, ஓகேங்களா. அது 23 கொடுத்தனால இங்கே அடுத்த ஸ்விங் வந்து 73 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விங்கை அப்படியே 100% வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கலாம், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து டார்கெட் அதுவே காமிச்சு கொடுத்துருக்கு. இதுக்கு தான் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து ஃபிபனாச்சி சேனல் கொண்டு நம்ம போட்டிருக்கோம், அட்வான்ஸ்டு ஃபிபனாச்சி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ கன்ஃபார்ம் வந்து போய் பாருங்கள், ஃபிபனாச்சி பிளேலிஸ்ட்டை மறக்காமல் பாருங்கள். ஸோ நான் வந்து மஸ்ட் வாட்சபிள் பிளேலிஸ்ட் ஃபார் பிகினர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், என்ன வேணால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ரெஃபரல் அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்துட்டு இருக்கு. ஸோ இதை ஏன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு இதாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து மல்டிபிள் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இன்னொரு கேஸ் என்னென்னா வந்து இதில் உங்களால் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது என் நம்பர் எவ்வளோ இண்டிகேட்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அங்கே பாருங்கள், நான் ஆட் பண்ணிட்டே போகிறேன், அது பாட்டுக்கு ஆட் ஆகிட்டே இருக்குது, எத்தனையோ இண்டிகேட்டர், ஓகேங்களா. ஸோ இப்போ எத்தனை இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் மட்டும் பார்ப்போமா. ஸோ கிட்டத்தட்ட வந்து 8 இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. சிம்பிள். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். உங்களால் டபுள் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல ட்ரேடிங் இருக்கிறத கொடுத்தீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்ஸ்டாக்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்பாக இருக்கும். ஸோ என்னோட செஷன் நான் ஸ்டார்டிங்கில் இதை யூஸ் பண்ணுற ஆப்ஷன் செயின் எல்லாத்தையும் பார்த்துக்க
முடியும். எல்லாத்துக்கும் பிளேலிஸ்ட்டுங்க பாருங்க, வாட்ச் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா. ஸோ இப்போ நாளையான மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லெவல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துட்டு போகுது. ஓகேங்களா? கரெக்டாக இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் இந்த லெவலுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை வச்சாச்சு. அடுத்ததில் இந்த ஒரு லோ வச்சுக்கோமா? எஸ், இந்த ஒரு லோ வச்சுக்கோம். இதை ப்ரீவியஸ் லோ. ஸோ இது நடுவில் எங்கேயும் நான் மார்க் பண்ணலை. காரணம் என்னென்னா வந்து நடுவில் தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. எங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைப்போம். அந்த லைனை பிரேக் பண்ண மட்டும் என்ட்ரி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ நடுவில் இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக என்ட்ரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த லைனை, அதாவது இந்த லைனை மேலே இருக்க இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டுக்கான கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இருங்க, நான் இதை வந்து ரிவைவ் போட்டு இப்போ நான் வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில், லாங்காக டைம் ஃப்ரேம்லேயே ஒரு சேனலுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு இப்படி நடந்தது, இன்றைக்கி ஏன் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் படி சொல்கிறோம். ஆனால் டெக்னிக்கலாகவும் இதுக்கான ரீசன்ஸ் இருக்குது என்கிட்ட. ஓகேங்களா? ஸோ அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதனால எல்லாருமே டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ இருங்க. ஸோ இப்போது டே டைம் ஃப்ரேம் ஓகே 4 ஹவர்ஸ் வச்சுக்கலாமா? ஓகே 4 ஹவர்ஸ் வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் ஓகே 4 ஹவர்ஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எதுக்காக எந்த காரணத்துக்காக இந்த மார்க்கெட் வந்து இப்படி ஃபால் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப் சேனல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபிப் சேனல் எடுத்துகிட்டு நான் வந்து இதை செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கரெக்டாக வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சேனலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% ரீட்ரேஸ்மெண்ட், சேனலோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஹையை வந்து டச் பண்ண நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து அதை டச் பண்ண தேர்ஸ்டே வந்து டச் பண்ணனால ஃப்ரைடே வந்து போன வாரம் ஃப்ரைடே வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த லோவை வந்து மறுபடியும் டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபேக் அவுட் வந்து கிட்டத்தட்ட 22,900 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? ஃபேக் அவுட் கொடுக்குறாப்புல இருந்தால் அங்கேருந்து மறுபடியும் ஜம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்விங்குக்கான ஃபிபோனாச்சியில் 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எங்கள் டெக்னிக்கலாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா? ஸோ இது அதுக்கான ரீசன். ஸோ எப்படி பார்த்தாலும் இது நீங்கள் டவுன் தான் போகுங்கிறத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுக்காட்டி வேறு ஒரு வீடியோ போட்டனால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் சொன்னோம்னா அது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்படி லாங்கர் டைம் ஃப்ரேம்லேயே அனலைஸ் பண்ணி வாங்க. மேக்ஸிமம் நாளைக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 நாளாக முரட்டுத்தனமாக விழுந்திருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் இதில் மட்டும் இல்லை, நிஃப்டியில் மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸ்லேயே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி கரெக்ஷன் ஆகிற டைம்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வாங்கியிருக்க ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக், நீங்கள் ஸ்விங் பண்ணக்கூடிய ஸ்டாக், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வந்து உங்களோட கையில் அமௌண்ட் இருக்குதுன்னா அக்குமுலேட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம் கரெக்ஷன்லாம் வரும்போது வந்துன்னா அக்குமுலேட் தான் பெஸ்ட் வே. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து ஹியூஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 1-2 கரெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்கையும் வந்து ஃபியரில் வந்து பார்த்திங்கன்னா வித்துட்டு மட்டும் போயிடாதீங்க. ஸோ இது வந்து சப்போஸ் அந்த வைரஸ்க்கோட இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூவாக மாறும் பட்சத்தில் ட்ரெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அது அப்போ பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.